இனிமேல் லேட்டாக இன்கம் டேக்ஸ் கட்டினா அது தப்பு கிடையாதான். நீங்கள் கட்டினா மட்டும் போதும், எவ்வளோ லேட் ஆனாலும் பிரச்சனை கிடையாதுன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வருஷத்துக்கு இவ்வளவு சம்பாதிச்சா அதுலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் வருமான வரியாக கட்டணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டணும், சுங்க வரி கட்டணும், இன்னும் நிறைய வரிகள் இருக்குது, அதெல்லாம் நீ கட்டணும். அதான் மேடம், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும், சம்பாதிச்ச பணத்தில் 30% வரியாக கட்டணும். அந்த வரி பணத்தில் நீங்கள் ராமர் கோவில், பட்டேல் சிலை, 3 நாளில் இடிஞ்சு போகிற அளவுக்கு மேம்பாலம் இதெல்லாம் கட்டி முடிப்பீங்க. இதில் 2047 இந்தியா வல்லரசு ஆகிடும்னு சொல்லுவீங்க. அதையும் நாங்கள் நம்பிக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு ஓட்டு போடணும். அதையும் 2047னா 20 வருஷம் தள்ளி டார்கெட்டை வைக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 4 வாட்டி ஆட்சி பண்ணிடலாம். அந்த ஒரு இலக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. வல்லரசு இலக்கு கிடையாது, ஆட்சி பண்ணுறது தான் இலக்கு. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் பேசுனதில் சில பேருக்கு எரிச்சலாக இருக்கலாம், சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கலாம். எது என்னவோ, ஒரு டேக்ஸ் பேயராக ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறேன்னா இதை கேள்வி கேட்க உரிமை இருக்குது. ஏன்னா என் வரி பணம் கவர்மெண்ட்டுக்கு போகுது, கவர்மெண்ட்லேருந்து எங்கே போகுது, இதுக்கு கணக்கு வேணும். என்னோடய வருமானத்துக்கு கணக்கு கேட்குற இந்த அரசாங்கம் என்னோடய வருமான வரியை என்ன பண்ணுதுன்ற கணக்கு எங்களுக்கு வெளிப்படையாக வேணும். 30% வருமான வரியாக வாங்குகிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களோட வாழ்க்கையில் 30 விழுக்காடு இந்த வரி பணம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒன்று சொல்லிக்கிறேன். உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி போகாத ஒரு நாடு வெறும் வரி பணத்தை மட்டும் வச்சு 2047 இல்லை, என்றைக்குமே வல்லரசு ஆக முடியாது.